ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் ஸ்வீட் போலி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மைதா மாவு போலி மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல போலிக்கு தேவையான மாவு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் முதல்ல கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் முதல்ல இப்போ 1 கப் போட்டிருக்கேன், இன்னொரு 1/2 கப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு சுத்தமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவே 2 கப் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து மாவு பிசைகிறதுக்கு முன்னால் சும்மா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 to 15 நிமிஷமாவது நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி மாவு ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஊறினாதான் சாஃப்டாக வரும். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இது உள்ளே வைக்கிற ஸ்வீட் பூரணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக கடலைப்பருப்பெல்லாம் மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா ஊற வச்சதுனால ஒரு 4 விசில்லே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ இது வந்து ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் 4 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தமாக வடிச்சிடணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரை நல்லா அரைச்சிருங்க. 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அளந்து வெல்லம் வந்து இதோட போட்டுக்கோங்க. இந்த வெல்லத்தில் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே போட்டிருக்கேன். உங்கள் வெல்லத்தில் கல் தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதோட சேர்த்து போட்டுக்கலாம். 4 ஏலக்காவை தனியாக பவுடர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தனியாக ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் தனியாக ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா சர்க்கரை சேர்க்க வேண்டியதில்லை. 1/4 கப் எக்ஸ்ட்ரா வெல்லம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. முழு பருப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா உருகிருச்சு. உருகி கொஞ்சம் கலக்கலன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வற்றி இன்னும் நல்லா கெட்டியாக திரண்டு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கலந்துக்கலாம்.
இப்போ இதோட வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தேங்காய்லாம் சேர்க்க தேவையில்லை, வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிட்டு போலி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைங்கிறப்ப நீங்கள் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் நிறையா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதையும் வந்து நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். பூரணம் எந்த சைஸில் உருட்டி இருக்கீங்களோ அதிலிருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து நீங்கள் மாவு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மாவு எடுத்து லைட்டாக கையால் வந்து தட்டி அதை ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு நடுவில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சு சுற்றி வந்து அந்த மாவை வச்சு நல்லா மூடிடுங்க. அந்த பூரணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா வந்து மூடிக்கோங்க. மீதி எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து எடுத்துருங்க, அது ரொம்பவே முக்கியம். எடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து லைட்டாக கையால் ஃப்ளாட் ஆக்கிட்டு ட்ரை மாவு கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தான் தொட்டிருக்கேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பூர்ணம் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப ஜென்டிலாக தேய்ச்சிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் மைதா மாவு போலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சு. மேலே இருக்கிற ட்ரை மாவெல்லாம் லைட்டாக தட்டி விட்டுட்டு இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே சுட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக பபிள்ஸ் வரும். அந்த நேரத்தில் வந்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகாக மேலே எழும்பி வருது. இதை வந்து மகாராஷ்டிரா மக்கள் பார்த்திங்கன்னா தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பண்ணுவாங்க. அதே மாதிரி பூஜை சமயங்கள்லையும் வந்து அவங்க வீடுகளில் இதை பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வந்து மகாராஷ்டிரா மக்கள் வந்து பால் சேர்த்து சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 4 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா எதுவும் ஆகாது, ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த போலியை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.